Hello and welcome to TNPC Dude. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 உடைய டீட்டெயில்டு வெர்ஷன் தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். நம்ம பட்ஜெட்டை 3 செக்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ், எக்ஸாக்டாக ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி டீட்டெயில் ஃபிகர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்ஜெட் செஷன் ஒன்றுலேயே போட்டோம். ஒரு ஹோலிஸ்டிக் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன் ஒன்றில் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த செஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிசி டியூவில் பப்ளிஷ் ஆகிருக்கு. கைண்ட்லி கோன் செக் இட். இப்போ போடக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மேஜரான ஸ்கீம்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக which will be asked in your TNPC Group 1 prelims, mains, TNPC Group 2, Group 4 இதனுடைய ப்ரிலிம்ஸ்க்கும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டின்றது 100%. ஸோ நம்ம தேர்ட் பார்ட் நம்ம என்ன ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அக்ரி பட்ஜெட். இந்த 3 சேர்ந்து நீங்கள் ப்ராப்பராக பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக இது உங்களுடைய டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை தாண்டி நம்ம டிஎன்பிசி டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 சொல்லக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் டீட்டெயில்டாக கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ யார் யாருக்கு தேவையோ கைண்ட்லி ஆஸ்க் அஸ் அண்ட் கெட் இட். ஸோ வித் திஸ் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 உள்ள நுழையலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் செக்டாரல் அலோகேஷன் பொறுத்த மட்டும் மேஜராக என்னென்ன செக்மெண்ட்டுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க, இதை நம்ம முழுக்க எப்படி பார்க்கணும் இந்த செஷனில் ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் எப்படி கேட்கலாம் இந்த ஆங்கிள்லேயே நம்ம பார்த்துட்டு போகிறோம். இந்த செஷனில் நம்ம இந்த இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேஜர் செக்டாரல் அலோகேஷன். ஃபஸ்ட்டு எந்த செக்டாருக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க பாருங்கள். எஜுகேஷன் செக்டார் கிட்டத்தட்ட 52,000 கோடி, 52,920 கோடி. செகண்ட் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க? ரூரல் டெவலப்மெண்ட். நீங்கள் அந்த க்ரோர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணால் போதும், எந்தெந்த செக்டார் ஆர்டர் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷன், ரெண்டாவது ரூரல் டெவலப்மெண்ட்டு 39,000 + crore. அடுத்து அர்பன் டெவலப்மெண்ட் 38,000 + crores. நெக்ஸ்ட் ஹெல்த், அடுத்து ஃபுட் அண்ட் கோஆபரேஷன், அடுத்து ஹைவே, எனர்ஜி, போலீஸ், டிரான்ஸ்போர்ட், சோசியல் வெல்ஃபேர், அடுத்து வாட்டர் ரிசோர்சஸ், இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ, சோசியல் ஜஸ்டிஸ். ஃபஸ்ட்டு 4 நல்லா பார்த்துக்கோங்க. எஜுகேஷன், ரூரல், அர்பன், ஹெல்த். எஜுகேஷனுக்கு பிறகு தான் ஹெல்த் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூரலுக்கு பிறகு அர்பனுக்கு வருது. அப்போனா ரூரலுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கம்பேர் வித் அர்பன். ஸோ மார்ஜினல் தான், சின்ன இன்க்ரீஸ் தான் ரூரலுக்கு நடந்திருக்கு. அடுத்து ஃபுட்டு, ஹைவேஸ். இது எதுக்காகனா ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். பேஸ்ட் ஆன் தி பட்ஜெட் அனாலிசிஸ் பிரகாரம் என்ன பண்ணுங்க, எதுக்கு அலோகேஷன்றது அதிகமாக பண்ணியிருக்காங்கன்றத அவங்க மேட்ச் தி ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன், ரூரல், அர்பன், ஹெல்த்து. அதே மாதிரி பார்த்துக்கோங்க. சோசியல் வெல்ஃபேருக்கு அரௌண்ட் 9,800 crore. வாட்டர் ரிசோர்ஸ்க்கு கம்மி, இண்டஸ்ட்ரீஸ்க்கு கம்மி, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எம்எஸ்எம்இ 6,500 கோடி. சோசியல் ஜஸ்டிஸ் கம்மி, சோசியல் வெல்ஃபேர் தனியாக கொடுத்துருக்குறாங்க, சோசியல் ஜஸ்டிஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க, இந்த ஆர்டரில் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்து ஓவராலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டில், நம்ம பட்ஜெட் இஸ் அ டாக்குமெண்ட்டு, அதில் நம்ம ஒரு நெக்ஸ்ட் 1 இயருக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவினம் இருக்குது, எவ்வளோ வரவினம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் தான், ஒரு விஷனரி டாக்குமெண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருமானத்தில் நார்மலாகவே ஏன்னா இப்போ நான் இவங்க சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் அதையும் கம்பேர் பண்ணுவாங்க, இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. 1 இயர் அப்படிங்கிற இந்த 1 இயரில் நமக்கு ரெவன்யூ எப்படி ₹1 நார்மலாக நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் எப்படி நார்மலாக ₹1 அப்படிங்கிறது எப்படி நம்ம மொபிலைஸ் பண்ண போகிறோம், எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அதில் 100% நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 43.3% ஸ்டேட்னுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ கேட்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய ரெவன்யூவில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்னது? ஸ்டேட்டினுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ. ரெண்டாவது ஜாஸ்தி என்னன்னு பாருங்க, பப்ளிக் டெப்ட் தான். த்ரூ தி பப்ளிக் டெப்ட் மூலமாக தான் கிட்டத்தட்ட 33%. அடுத்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஷேர் இன் தி சென்ட்ரல் டேக்ஸஸ் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஷேர் அரௌண்ட் 11%, 11.9%. அடுத்து கிராண்ட்ஸ் இன் எய்டு ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட் 6.3. அடுத்து தான் ஸ்டேட்னுடைய ஓன் நான் டேக்ஸ் ரெவன்யூ.
ஸ்டேட்டில் டேக்ஸ் ரெவன்யூ இருக்குது, நான் டேக்ஸ் ரெவன்யூ இருக்குது. டேக்ஸ் ரெவன்யூ தான் ஜாஸ்தியாக இருக்குது when we compare with the நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ இதை ஒரு கொஷினாக மாற்றிடுங்க. இதை ஒரு கொஷினாக மாற்றிங்கன்னா நார்மலாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ரெவன்யூவை பொறுத்தல அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்கலாம். இல்லாட்டி செகண்ட் மோஸ்ட் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எது ஸ்டேட்னுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ அதாவது வந்துட்டு வரி மூலமாக வரக்கூடியது, அதான் நம்ம ஓன் ஸ்டேட்லேருந்து. அடுத்து எது பப்ளிக் டெப்ட். தேர்டு சென்ட்ரல் டேக்ஸஸ்லேருந்து வரக்கூடிய ஷேர். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்டு. ரெக்கவரி ஆஃப் லோன் கேபிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மியர் தான் 0.1%. இதை கொஷினாக கேட்கலாம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோ சரி, நம்ம போடக்கூடிய எல்லா பட்ஜெட் வீடியோவும் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் ப்ரிலிமினரியில் இதுலேருந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய ஜாஸ்தி. இதை தாண்டி இந்த வருஷம் கேட்கக்கூடிய மெயின்ஸில் வந்துட்டு அனாலிசிஸ் போர்ஷன் கேட்பாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் எப்படி கேட்கலான்றது நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ அவங்க செலவினம் எப்படி பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நார்மலாக ₹1 எடுத்துக்கோங்க. ₹1 எடுத்துக்கிட்டாங்கன்னா மொத்தத்தில் எடுத்துக்கிட்டாங்க அந்த கணக்கு தான். ₹1 எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா, சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ்க்கு மட்டுமே 33% நம்ம செலவு பண்ண போகிறோம். இப்போ ₹1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 33 பைசா அதுக்கே செலவு பண்ணுறீங்க, சப்சிடிஸ்க்கு மட்டுமே, கிராண்ட்ஸ்க்கு. ரெண்டாவது சேலரிஸ் 17%. மூணாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்ல வைக்கலாம். சப்சிடி கிராண்ட்ஸும் சேலரிஸ் மட்டுமே தமிழ்நாட்டில் மோர் தென் 50% வருதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா சப்சிடி கிராண்ட்ஸ் சேலரிஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்க செலவு பண்ணக்கூடியதுல பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரே கிட்டத்தட்ட எவ்வளவு செலவு பண்றீங்க, அரௌண்ட் 50% ஸ்பெண்ட் பண்ணுறோம். அடுத்து பாருங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துட்டு நீங்கள் அன்றாட வரக்கூடிய செலவுகளை தான் நீங்கள் பண்ணுறீங்க. கவர்னன்ஸ் நடத்துறது, மற்ற சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறீங்க. பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் ஜஸ்ட் 10.9% தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். 10.9%. பாருங்க, we are spending 10.9% for the capital expenditure. ஓகே, ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட் மட்டும் பாருங்க அரௌண்ட் 10% மட்டுமே, அரௌண்ட் 10%, 9.9% இருக்கு ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இதுக்கெல்லாமே 8% ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு 3.8, லோன் டிஸ்போசலுக்கு 1.9. இந்த பர்சன்டேஜ்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை, அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்சிடிஸ் கிராண்ட்ஸ்க்கு மட்டுமே 33%, சேலரிஸ் 17% கேட்பாங்க. எந்த ரெண்டு செக்மெண்ட்டும் ஆட் பண்ணாலே 50% வந்துடுது அப்படின்னா சப்சிடிஸ் கிராண்ட்ஸ், சேலரி. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பாருங்க 15% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுறோமா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுறோமா, டவுட்டே வேண்டாம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஜஸ்ட் 10% தான். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுறோமா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுறோமா, ரெவன்யூ தான். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணுறோம், வெறும் வரக்கூடிய வருமானத்தில் 1/10 தான் பண்ணுறோம். ஜஸ்ட் 10% தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் குரூப் 1 குரூப் 2ல ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டு விட்டுறலாம் இன் யுவர் ப்ரிலிம்ஸ். அடுத்து பாருங்க, நமக்கு வரக்கூடிய வருமானத்தை பற்றி தான் இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ பேசினது தான். எவ்வளோ அப்ராக்சிமேட் அந்த டென்டேட்டிவ் ஃபிகர்ஸ் தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ப்ரொஜெக்டடாக வந்துட்டு எவ்வளோ ரெவன்யூ ரிசிப்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி, ரெவன்யூ ரிசிப்ட். இப்போ ரெவன்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு த்ரூ தி டேக்ஸ் ரெவன்யூஸ் மூலமாக வரக்கூடியது. எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி, 3.5 லட்சம் கோடி ரெவன்யூ ரிசிப்டில் மட்டும் பிளான் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு வரக்கூடிய வருமானத்தினுடைய டோட்டல் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓன் டேக்ஸ் ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 2,26,000 கோடி. அதேமாதிரி ஸ்டேட்னுடைய டேக்ஸ் ரெவன்யூவில் 2,26,000 கோடி. நான் டேக்ஸ் ரெவன்யூவில் 27,000 கோடி. கிராண்ட்ஸ் இன் எய்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32,000 கோடி ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட். ஷேர் இன் தி சென்ட்ரல் டாக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 62,500 கோடி அப்ராக்சிமேட்லி. இதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்னுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ தான் ஃபஸ்ட்டு. அடுத்து எதுலேருந்து வருதுன்னா சென்ட்ரல் டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஷேரு. மூணாவது கிராண்ட்ஸின் இது. நாலாவது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னுடைய நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது. இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது மேலே கீழே இது நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம வந்துட்டு வாட் எவர் இட் மேபி, நீங்கள் வந்துட்டு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், ஸ்கூல் கட்டுறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருக்கட்டும்,
ஒரு கேபிட்டல் கிரியேஷன் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெறும் 10% தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் வரக்கூடிய ரெவன்யூவில். அதில் எதுக்கு ஜாஸ்தி பண்ணுறோம், அப்ராக்சிமேட்லி எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 56,900 crores அப்படிங்கிறத நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதில் அதிகமாக எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் பாருங்கள், எந்த செக்மெண்ட்டுக்கு, ரோட் அண்ட் பிரிட்ஜஸ் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். கேட்பாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லெஸ் தென் 10%, அரௌண்ட் 10% பண்ணுறோமா, ஆமாம் பண்ணுறோம். இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அதிகமாக எதுக்கு பண்ணுறோன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் என்ன கொடுத்துடலாம், எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஆக்சுவலாக நம்ம என்ன எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ரோட் அண்ட் பிரிட்ஜஸ். ஃபர்ஸ்ட் ரோட் அண்ட் பிரிட்ஜஸ் கிட்டத்தட்ட 13,000 கோடி, அடுத்து டிரான்ஸ்போர்ட் இன் எனர்ஜி 11,000 கோடி, அடுத்து அர்பன் டெவலப்மெண்ட் 7,000 கோடி, வாட்டர் ஸ்கீம்ஸ் அரௌண்ட் 4,000 crore, வாட்டர் பாடிஸ் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ்க்கு மட்டுமே 4,700, வாட்டர் பாடிஸ்க்கு 4,200, எஜுகேஷன் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா 3,900. ஸோ நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3,900 கோடி தான் நம்ம எஜுகேஷன் ஹெல்த்துக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. போன வருஷம் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணதுல வந்துட்டு ஜஸ்ட் 10.77% வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் நடந்திருக்கு. அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸ் கேட்டு விட்டுருவாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் நடந்திருக்கு, 10.77% அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்லி 44,500 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 2026-27. இதில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு, கிட்டத்தட்ட 2,200 கோடி இன்க்ரீஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருந்திருக்கு. இதில் கீ அனௌன்ஸ்மெண்ட்னு பார்க்குறப்ப ஸ்கீம் பாருங்கள், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு நியூ இனிஷியேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் பசங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய ஸ்கீமாக தான் இந்த பர்டிகுலர் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற திட்டம்ன்றது இருக்க போது. இதில் வி ஆர் ப்ரொவைடிங் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஹவுஸ் கீப்பிங் ஆட்களை யூஸ் பண்ண போகிறோம். அது மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தோன்னா 10,000 ஸ்கூல்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கன்னா 139 கோடி செலவு பண்ண போகிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா டெய்லி கேம்பஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்க போது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படிங்கிறது பசங்களுக்கு பரவாயில்ல தடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம பெட்டராக கொடுக்க முடியும். அதே மாதிரி டாய்லெட்ஸ் கொடுக்க முடியும். செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே சோஷியல் இஷ்யூஸ் எதுவும் நடந்துக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். ஸோ லிட்டரலாக ஸ்கூல் குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை ஹெல்த் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ஈவன் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், சுத்தமான குடிநீர், அதே மாதிரி சுகாதாரமான கழிப்பறை, அதே மாதிரி பாதுகாப்பான ஒரு இடம், இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். ஓகே, ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்கலாம் பாருங்கள். இது ஃபேஸ்டு மேனரில் கொண்டு போகிறாங்களா, சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற வந்துட்டு கிளீனான கேம்பஸ் கொடுக்கறது தான் முக்கியமா, ஆமாம். ஸ்டேட்மெண்ட் 2, இது வந்துட்டு ஃபேஸ்டு மேனரில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 5,000 எடுத்துக்க போகிறாங்களா கேம்பஸஸ், இல்லை 10,000. இதில் வந்துட்டு எவ்வளோ crores ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்க அப்ராக்சிமேட்டாக எந்த டேட்டா வேணாலும் கொடுக்கலாம். 500 crores சொல்லிட்டு 139 கோடி இது பண்ணுறாங்க. ஸ்டேட் எதை பார்த்தாலும் கொஷின் ஆஸ்பெக்ட்லேயே பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. பள்ளி நிறைவு திட்டம். இந்த பள்ளி நிறைவு திட்டம்ன்றது வந்துட்டு எது பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி நிறைவு திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கானது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, பிரைமரி ஸ்கூலு, செகண்டரி ஸ்கூலு, ஈவன் ஹை ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ டு அப்கிரேட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எத்தனை ஸ்கூல்னு பாருங்கள், 3,734 ஸ்கூல்ஸ். இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இதில் ஹை ஸ்கூல் எவ்வளோ, பிரைமரி ஸ்கூல் எவ்வளோ அது கூட தேவையில்லை. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், எத்தனை ஸ்கூல்ஸ் டென்டேட்டிவாக 3,734 ஸ்கூல்ஸ்.
இப்போ அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின் எப்படி கொடுக்கலாம்டா, பள்ளி நிறைவு திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு மாடர்னைசேஷனா கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, கவர்மெண்ட் எய்டட் கொடுக்கல. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். எது பார்த்தாலும் கொஸ்டின் ஆங்கில பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். இதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஸ்கூல்ஸ்க்கு அவங்க டென்டேட்டிவாக 10,000 ஸ்கூல்ஸ்னு கூட கொடுத்து விட்ருவான் ஸ்டேட்மெண்ட் 2ல். நீங்கள் 3734. இதில் பிரைமரி ஸ்கூல் இருக்குது, மிடில் ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி எல்லா ஸ்கூலுமே இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அதாவது பைசைக்கிள், ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இது யாருக்கான 11th ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சமீபத்தில் பைசைக்கிள், ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டலாம். பைசைக்கிள், ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் 11th படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. 11th கூடிய போத் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஸோ இதுக்கான அப்ராக்சிமேட் காஸ்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸாக கேட்குறப்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கீமாக அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா கேட்டு விட்ருவாங்க. இது வந்து இந்த வருஷத்துக்கான அலோகேஷன் மட்டும் தான், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மாணவர்களுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் கொடுக்கக்கூடியது, பர்டிகுலர்லி 11th 12th படிக்கக்கூடிய பசங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 125 கோடி அப்படிங்கிறது வந்துட்டு இயர் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, ஸோ அதில் பார்த்துக்கோங்க ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் யாராக இருக்குது, 11th 12th 125 கோடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கூல் கரிக்குலாமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 25 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்போ சமீபத்தில் ட்ரக் கல்ச்சர் அப்படிங்கிறது சமீபத்தில் லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் நம்மளால் அந்த ட்ரக் கல்ச்சரை பரவலாக தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது, ஈவன் பள்ளி மாணவர்கள்கிட்ட. இதை தடுக்கிறதுக்காக ஆன்டி ட்ரக் கிளப்பு, அதே ஸ்டூடெண்ட் வாலண்டியர் குரூப், இது ரெண்டையுமே ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா ஸ்கூல்லையும். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா 10581 10-5-8-1. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ இது மூலமாக வந்துட்டு யார் வேணாலும் இது சம்மந்தமான தகவலை கொடுக்குறாங்கன்னா அவங்க திரட்டினாங்க தேவையில்லை. அவங்க என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களோட டேட்டா வந்துட்டு அனானிமிட்டி அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. அடுத்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மொபைல் அப்ளிகேஷன். இதில் எங்கே ட்ரக் கல்ச்சர் இருக்கோ, எந்த ஸ்கூலில் இருக்கோ, எந்த ஸ்கூலில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதே மாதிரி வந்துட்டு டீச்சர்ஸ் யார் வேணாலும் அவங்களுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தாமல் கண்டிப்பாக தகவலை கொடுத்துட முடியும். இதுக்கு ஒரு 7 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மொபைல் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு டிஜிட்டல் லர்னிங் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிகள்லையும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 38 லைப்ரரிலையும் பண்ணுறாங்க. டோட்டலாக இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிஸில் பண்ணுறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹெல்த்தில் வந்த இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ ஹெல்த்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 23,357 கோடி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் 23,357 கோடி இயர் மார்க் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 1 கிராம் மோதிரம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 1 கிராம் மோதிரம் ஃபார் தி நியூ பார்ன் பேபிஸ். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக டெலிவரி அப்படிங்கிறத வந்துட்டு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஏன்னா வந்துட்டு இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரின்றது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கான ஒரு வேலையாக தான் இருக்குது. ஸோ டெலிவரி அட் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்துட்டு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இதில் 1 கிராம் கோல்டு கொடுக்குறாங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொதுவாகவே இந்த பர்டிகுலர் லைன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ்க்கு அதேமாதிரி குரூப் 2 மெயின்ஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம் ஹெல்த் பற்றி. அதாவது மெட்டர்னல் அண்ட் சைல்டு கேர் ஆர் தி கோர் பில்லர் ஆஃப் தி தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். அது யாரே சொல்லியிருக்கிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்கிறார்.
மெட்டர்னல் ஹெல்த்து, அதே மாதிரி சைல்டு கேர் ஹெல்த்து. இது வந்து தமிழ்நாட்டுடைய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தினுடைய ஒரு கோர் பில்லர். அது மட்டும் கிடையாது, நம்ம இப்போ கொண்டு வரப்பட்ட இந்த தாய்மாமன் திட்டம் அப்படிங்கிறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு, ஏன்னா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அவங்க சொந்த பாக்கெட்லேருந்து செலவு பண்ணக்கூடிய அந்த அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அச்சீவ் பண்ண இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு, பிறந்த இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இறப்பு விதத்தை தடுக்கிறது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐஎம்ஆர் ரேட் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட். இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்டுன்றது வந்துட்டு ஒரு 1000 லைவ் பெர்த்தில் எத்தனை குழந்தைங்க தவறிடுறாங்க அப்படிங்கிறது. அது பார்த்தீங்கன்னா நம்ம 11,000 குழந்தைங்களில் 11 குழந்தைங்க தவறிடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த சைல்டு ஹெல்த் கேருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால இந்த லைனில் வச்சுருக்கிறோம். இதை நில்லாக கொண்டு வரது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாடுபடுது. ஸோ இந்த டேட்டாவை யார் கொடுத்துருக்காங்கன்னா நேஷ்னல் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தான் இந்த டேட்டா கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் 11/1000 பர்த்ஸ். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். இந்த வருஷம் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்ததில் ஒன்று இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி ஐஎம்ஆர் ரேட்டை வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணியிருந்துருக்காங்க. அடுத்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஏன்னா இப்போ சமீபத்தில் கேன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு ஒரு அந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடலை நம்ம ரெடி பண்ணுறோம். ஹப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அனைத்து ஃபெசிலிட்டிஸும் ஹெல்த் கேராக இருக்கட்டும், ரிசர்ச் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடமா எதிர்க்க போகுது அப்படின்னா ஹப் இருக்க போகுது. ஸ்போக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸை நம்ம ஸ்போக் மாடல்ன்றோம். இந்த ரெண்டையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஏதாவது இஷ்யூ வர்றவங்கள டேரெக்டாக அவங்க எங்கே கன்வெர்ட் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னா ஹப்புக்கு கன்வெர்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த ஹப் மாடல் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் நம்ம என்னவா மாற்ற போகிறோம்டா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுக்க போகிறோம். இது இந்த மாதிரி நம்ம ஒரு 5 ஜோனல் கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். இட் வில் ஆக்ட் அஸ் அ ஹப். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்போக்ஸ் மாடல்ஸ், 200 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் உள்ள கொண்டு வர போகிறோம். இதை நம்ம வந்துட்டு ஒரு 1000 நான் கொண்டு வரதான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இலக்காக இருக்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா 10 crores அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வருஷத்தில் அலோகேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிமெடிசன் பேஸ்டு ஹப் அண்ட் ஸ்போக் ஹாஸ்பிட்டல் மாடல். டெலிமெடிசன் இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம ரூரல் ரீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்பர்டிஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பர்டிஸ் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு அதை கொடுக்குறது யாராக இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுப்பாங்க. இதுதான் டெலிமெடிசன் பேஸ்டு ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல். இதுக்கு கிட்டத்தட்ட 18.5 கோடி செலவு பண்ணுறாங்க. ஸோ இதில் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை வந்துட்டு எங்கே கனெக்ட் பண்ணி விட்றாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் 5 ஹப். இங்கேயும் நான் எவ்வளோ ஹப் தான் கிரியேட் பண்ணுறாங்க, 5 ஹப். இது மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்து ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1000 ஹப்பு, அதாவது 1000 ஸ்போக்ஸ் மாடல் அப்படின்னு கிரியேட் பண்ணுற அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ அங்கே எப்படி தாய்மாமன் தங்கமுதன் திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே அதே மாதிரி பெண்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் தாய் கேர் திட்டம், தாய் சேவை திட்டம். இது பார்த்தீங்கன்னா 23 கோடி இனிஷியேட்டிவ். தாய் சேவை திட்டம் 23 கோடி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரெக்னென்ட் விமென் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு டென்டேட்டிவ் டைம் தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க ஹேசல் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக அவங்க போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தாய் கேர். அப்படின்னா ஒரு பிரெக்னென்ட் விமெனுக்கு தங்கக்கூடிய ஒரு ஸ்டேயிங் பிளேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே அவங்க என்ன பண்ணி தர போகிறாங்க, கிரியேட் பண்ணி தர போகிறாங்க. இந்த மாதிரி பெர்த் வெயிட்டிங், இதைத்தான் நம்ம பெர்த் வெயிட்டிங் ரூம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு 17 பெர்த் வெயிட்டிங் ரூம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரைபல் ஏரியாஸில் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வாயில நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம். இதை நம்ம ஒட்டுக்கா எல்லாத்துக்கும் கொண்டு போகிற மாதிரி தாய் கேர் திட்டத்தை நம்ம கொண்டு வரப்போம். தாய் கேர் திட்டம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல ஸ்டேட்மெண்ட் 2ல இது எவ்வளோ க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 23 கோடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மொபைல் கெரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் சென்டரும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 33 கோடியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 crore அப்படிங்கிற அலோகேட் பண்ணுறாங்க ஃபார் தி எசென்சியல் மெடிசன் ஃபார் தி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, கேன்சர், இந்த மாதிரி டிசீசஸ்க்காக ஒரு 100 கோடி செலவு பண்ணுறாங்க ஃபார் த மெடிசன்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் ஆங்கிளில் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹாஸ்டல்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேரை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒரு புது ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் டிஎன்எஸ்ஹெச்ஐசி. கேட்டு விட்ருவாங்க எப்படி அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கரெக்டானு சொல்லிட்டு 2-3 வச்சு இதில் 1 மட்டும் சரி 2 மட்டும் சரி இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ டிஎன்எஸ்ஹெச்ஐசி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன். இது எதுக்காகனா கல்லூரி மாணவர்கள் தங்குறது அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் தங்குறதுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி தர்றது தான். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். கேட்டு விட்டுருவான் டிஎன்எஸ்ஹெச்ஐசி. இது கொண்டு வரக்கான பர்பஸே வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய பசங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அகாமடேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா கொடுக்கறதுக்காக கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ திஸ் டிஎன்எஸ்ஹெச்ஐசி வந்துட்டு ஒர்க் எஸ் எ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இதுக்காகவே அவங்களோட வேலையே இது மட்டும்தான். இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷனை கலைச்சிருவாங்க. அதான் இதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸை கொடுக்க போகிறாங்க. இனிஷியல் ஈக்விட்டி இன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 10 கோடி நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ண போகுது இந்த டிஎன்எஸ்ஹெச்ஐசிக்காக. நெக்ஸ்ட் பாருங்கள், டிஎன் சுடர் இனிஷியேட்டிவ். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். என்ன அப்படின்னா ஒரு 200 இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ் கட்டுறாங்க. 200 இன்டகிரேட்டட் ஹாஸ்டல்ஸ். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாமடேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலமாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3200 கோடி செலவு பண்ணுறாங்க. இது வந்துட்டு டிஎன் சுடர் இனிஷியேட்டிவ்ன்றது தமிழ்நாடு பசங்களுக்கான ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு செக்யூரிட்டி 24/7 செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹைஜீனிக் கிச்சன் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசஸ். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு எத்தனை கிரியேட் பண்ண போகிறாங்கன்னா 200 இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி லேப்டாப் ஸ்கீமு. இது வந்து இப்போ தான் அது டீட்டெயில் நமக்கு கொடுக்கல. வெற்றி லேப்டாப் ஸ்கீம்ன்றது வந்துட்டு 2000 கூட கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் முதல்வன் திட்டம். அதாவது ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறது. இது தாண்டி போட்டித் தேர்வுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை வந்துட்டு என்னவா மாற்றிருக்காங்கன்னா வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் இதில் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அலைன்டு ஸ்கில்ஸ் கொடுக்க போகிறாங்க. எத்தனை பேருக்கு? 12 lakh காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதை தாண்டி 1 lakh அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு கொடுக்குறாங்க இந்த கரண்ட் இயரில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாட் ஓன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, வேற யாருக்கு கொடுக்குறாங்க? அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. 12 lakhs காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, 1 lakh அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ். இது அப்படியே கேட்டு விட்றாங்க ஸ்டேட்மெண்ட்டில். இந்த வருஷம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 150 கோடி வந்துட்டு ஸ்டைஃபண்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. 150 கோடி. பாருங்கள், மந்த்லி ஸ்டைஃபண்டு பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் போட்டித் தேர்வுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா 7000 ரூபாய் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ சம்மந்தம் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வர்றாங்க. ஸோ இது மூலமாக இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ கரிக்குலம் டெய்லர்டு ஃபார் தி ஹையர் எஜுகேஷன் டயர்ஸ். ஹையர் எஜுகேஷனுக்கு ஏஐ கரிக்குலமை ரெடி பண்ணி தர போகிறாங்க. ஏஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு இப்போ கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே வாட்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம என்னென்ன ஸ்கீம் சொல்கிறோமோ அது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒட்டுக்காக சொல்லி பழகிக்கோங்க. அதை தான் நீங்கள் மெயின்ஸில் எழுத போகிறீங்க. இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் ஸ்கூல் எஜுகேஷனுக்காக என்னென்ன இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்கன்னு நீங்கள் அது எல்லாத்தையுமே சொல்லணும். ஹெல்த்துக்காக அது எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி அதேமாதிரி கவர்மெண்ட் லா காலேஜ் வந்துட்டு மதுரையில் கொண்டு வர்றாங்க இப்போ சமீபத்தில். இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு லீகல் எஜுகேஷன் ஃபார் ஆன் பார் வித் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனில் 300 ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1.5 crore வந்துட்டு அலோகேட்டட் ஃபார் தி டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட். இந்த டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பர்டிகுலர்லி ஏஐ பேஸ்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ்க்கு மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண பிளான் பண்ணுறதாங்க அப்படின்னா அப் டு 50% ஆஃப் தி காஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட் அஃபோர்ட் பண்ண போகுது. மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்குன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் பெர் எக்யூப்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு. ஸோ மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட்டில் 50% வரைக்கும் கவர்மெண்ட் ஏற்றுக்க போகுது. அப்படி 50% மேக்ஸிமம் எவ்வளோ அஃபோர்டபுள் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா 30,000
ருபீஸ் ஃபார் எக்யூப்மெண்ட். அடுத்து பாருங்க, நம்பிக்கை இல்லம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் கொஸ்டின்ல ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நம்பிக்கை இல்லம்ன்றது எதுக்காக அப்படின்னா, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். அது எத்தனை இடத்துல கொண்டு வராங்க பாருங்க. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர், இதை இப்படியே கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ சமீபத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்தெந்த பிளேசஸில் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிளேஸை கொடுத்துட்டு 1 2 3 1 4 2 இந்த மாதிரி கேட்டு விட்டுருவாங்க. இதை நீங்கள் தனியாக பார்க்குற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எந்தெந்த ஊர்னு பாருங்க. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர். இந்த நம்பிக்கை இல்லம்ன்றது யாருக்கு? பர்சன்ஸ் வித் தி இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ். நல்ல வார்த்தை. ஸ்டேட்மெண்ட்ல என்ன கேட்டு விட்டுருவாங்கன்னா, நம்பிக்கை இல்லம்ன்றது பெண்களுக்கானதுன்னு கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம நம்பிக்கைன்னொடனே ஓகே பெண்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு போட்டு போயிடும். அப்படி இல்லை. அதனால கொஞ்சம் கவனமா வாட் எவர் யூ ரீட் அதை நீங்கள் வந்து கொஷின் ஆஸ்பெக்ட்ல யோசிங்க. அடுத்து பாருங்க, ஒரு 4 crore அப்படிங்கிறது வந்துட்டு அந்த சென்டர்ஸ்க்காக அந்த நம்பிக்கை இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன், அந்த நம்பிக்கை இல்லங்களில் ஸ்பெஷல் எஜுகேஷன், ரிஹாபிலிட்டேஷன், அவங்கள நல்லா மேலே வளர்த்து கொண்டு வரது. அடுத்து ஒகேஷ்னல் எஜுகேஷன், பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அதில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா 3 வயசுக்கு மேலே கூடிய குழந்தைங்களுக்காகவே ஒரு 4 கோடி அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை தாண்டி இந்த டிசபிலிட்டி பீப்புளுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண இன்னொரு முக்கியமான திட்டம் சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா விமென் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கொடுக்குறாங்க. சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம்ன்றது விமென் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சப்சிடி அப் டு 5 lakh வரைக்குமே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடின்றது கவர்மெண்ட் கொடுக்குது. இதில் மூலமாக ஆனுவல் கிரெடிட் பிளான் மட்டும் எவ்வளோ ஒதுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 கோடி ஒதுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 38,000 கோடின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 1989 அதாவது திருமண உதவி திட்டம்ன்றதை வந்துட்டு பல பரிமாணங்களை அடைஞ்சிருக்கு. இப்போ முதல் முறையாக 1989 பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் தலைமையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். 1989 முதன் முறையாக அதுக்கு என்ன நேம் வைக்கிறாங்கன்னா சோசியல் ரீஃபார்மனுடைய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் அப்படின்னு வைக்கிறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பெண்களுக்கு அந்த திட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த 1989 கொண்டு வந்தப்பட்ட அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்ன்றது 2011 அதுக்கு இன்னொரு ஃபார்ம் கிடைக்குது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜெயலலிதா அம்மையார் அம்மா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை தாலிக்கு தங்கம் திட்டம்னு மாத்துறாங்க. இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் விமனுக்கு 4 கிராம் கோல்டு கொடுத்து வெட்டிங் டேக்கு 4 கிராம் கோல்டு, அது கூட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அந்த திட்டம் 2016 என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திட்டத்தில் அடிஷ்னலாக கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா அந்த கோல்டுன்றது 4 கிராமுக்கு பதிலாக 8 கிராம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் 4 கிராமு, கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா படிக்கட்டும், படிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு ஊக்குவிக்கிறதுக்காக 8 கிராம் கொடுக்குறாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் முதல்ல என்னவா இருந்துச்சு? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் இருந்துச்சு. ரெண்டாவது அதை தாலிக்கு தங்கம், இதெல்லாம் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டு விட்ருவோம். தாலிக்கு தங்கம் திட்டம் 2011. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திட்டத்தை லாஸ்ட்டாக இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2022-23 பட்ஜெட்டில் அதுக்கு நேம் மாற்றுறாங்க. அந்த திட்டத்தை வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா திரும்ப அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பேரவே கொண்டு வந்துட்டு மேரேஜ்னு சொல்லாமல் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீமாக மாற்றுறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம், மேல் கல்வி படிக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு புதுமை பெண் திட்டம்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம் 2022-23 புதுமை பெண் திட்டம். இதில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு 1000 பெர் மந்த். கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த பெண் குழந்தைகளுக்கு அவங்க உயர்கல்வி எடுக்கிறப்ப 1000 பெர் மந்த் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த புதுமை பெண் திட்டம்ன்றது 2022-23. இப்போ அந்த திட்டத்தை இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் டிவிகே கவர்மெண்ட் என்னவா கொண்டு வராங்கன்னா திரும்ப அந்த தாலிக்கு தங்கம்ன்றத மாதிரி ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்தது மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா அண்ணன் சீர் திட்டம்னு மாத்துறாங்க. இந்த அண்ணன் சீர் திட்டம்னு கொண்டு வந்துட்டு இதுல அண்ணன் யாரு? எல்டர் பிரதர், மூத்த அண்ணன். அது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்றாங்க, எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ்க்கு
8 கிராம் கோல்டு கொடுக்க போகிறாங்க, ஒரு சில்க் சாரீ கொடுக்க போகிறாங்க. 8 கிராம் கோல்டு, ஒரு சில்க் சாரீ கொடுக்க போகிறாங்க. இதுக்காக 812 கோடின்றது ஒதுக்கியிருக்காங்க இந்த வருஷத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைவல் ஆஃப் ஃப்ரீ மில்க் கவு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரிவைவல் ஆஃப் ஃப்ரீ, இலவச பால் தரக்கூடிய பசுக்கள் கொடுக்கும் திட்டம். ரிவைவல் ஆஃப் ஃப்ரீ மில்க் கவு டிஸ்ட்ரிபியூஷன் திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பெனிஃபிஷரி அவங்க சூஸ் பண்ணுறாங்க? 10,000 எலிஜிபிள் விமென். நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாரும் கொடுக்கல, விமெனுக்கு தான் 10,000 எலிஜிபிள் விமென். அவங்களுக்கு கவ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் கொடுக்குறாங்க எவ்ரி இயர். எவ்வளோன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 57 கோடி, அப்ராக்சிமேட்லி 57 கோடி. அப்படின்னா பாருங்க, இப்போ 2026-27 பட்ஜெட்டில் மட்டும் 57 கோடின்றது அவங்க பிளான் பண்ணியிருந்துருக்குறாங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னா, இவங்க கண்டிப்பாக அதில் வரக்கூடிய பாலை யாருக்கு விற்கணும்? ஆவினுக்கு விற்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகே. ஸோ ஆவரேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா 57,000 ரூபாய். இப்போ நீங்கள் ஒரு மாடு வாங்குறீங்க, அந்த மாடு ஆவரேஜாக 57,000 ரூபாய் கணக்கு போட்டு ஒரு 10,000 பேருக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது 57 கோடிக்குள்ளே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் ரிவைவல் ஆஃப் ஃப்ரீ மில்க் கவ் டிஸ்ட்ரிபியூஷன் திட்டம். எத்தனை எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸ்? 10,000 எலிஜிபிள் விமென், எல்லாருமே கிடையாது. எத்தனை கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க? 57 கோடி. இதில் கண்டிஷன் என்ன? கண்டிப்பாக வரக்கூடிய பாலை யாருக்கு விற்கணும்? ஆவினுக்கு விற்கணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த ரிவைவல் ஆஃப் ஃப்ரீ மில்க் கவு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை வந்துட்டு ஒரிஜினல் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2011 இதே ஸ்கீம் இருக்குது. ஆனால் அப்போ இதே மாதிரி 100% சப்சிடி தான். என்னென்னா 12,000 டெய்ரி ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் 12,000 டெய்ரி ஃபார்மர்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பட் 2016 பிறகு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கீம் வந்து தொடரலை. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தோன்னா 2 முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ். அது தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு ஒன்று, ரெண்டாவது திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர். தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், திருப்பூர் டெக்னாலஜி சென்டர், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர், இந்த 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனுக்கு 60 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டருக்கு 10 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் கிடையாது, ஓவரால் அந்த டெக்ஸ்டைல் காம்போனண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1678 கோடி அலோகேட் பண்ணுறாங்க தங்களுடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில். ஸோ இதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம். கொஷினில் எப்படி கேட்கலாம்? இந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, இல்லாட்டி குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறீங்க. கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்? டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னா என்ன? ஓகே. ஸோ இப்போ சமீபத்தில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற என்னென்ன ஸ்கீம்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஓகே. இந்த ஸ்கீம் மூலமாக ஓவரால் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு அவங்க கேட்கலாம். இப்போ இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஆண்டர்பிரனர்ஸை யார் கூட கொலாபரேட் பண்ண விடுறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட கொலாபரேட் பண்ண விடுறாங்க. இதுக்கு நம்ம ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் கொடுக்குறோம். யார் மூலமாட்டா? தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் மூலமாக நம்ம ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்ன்றது கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஸ், எம்எஸ்எம்இ, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன கொடுக்க போகுது? இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கொடுக்க போகுது. வேர்ல்டு ஃபுல்லாக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் என்னென்னலாம் போயிட்டுருக்குன்னு தெரிய போகுது. அதேமாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் கொடுத்துட போகிறாங்க, மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் எந்தெங்கே விற்கிது அதை வந்து அவங்களே அவுட்ரீச் பண்ணி கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. இன்னோவேஷன் சப்போர்ட்டு, பிஸ்னஸ் மென்டார்ஷிப்பு, நீங்கள் பிஸ்னஸ் கொண்டு வரதுக்கு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துருவாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் செக்டாரில் தமிழ்நாடும் ஒரு ஃப்ரண்ட் லைன் ரன்னர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக கொண்டு வரதுக்கான ஒரு திட்டமாக இருக்க போது. இதுக்கு பேர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம். ஃபண்டு பண்ணுறது யார்? தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். அது நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஓவராலாக நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய அம்பிஷன் பார்த்தீங்கன்னா 2035-36 we are planning to achieve 1.5 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு அம்பிஷன். இதில்
இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் அந்த அந்த அம்பிஷனை இதெல்லாம் கேட்டு விட்ருவான். நம்ம $1.5 trillion எக்கானமி அச்சீவ் பண்ண நினைச்சோம் எந்த வருஷத்துக்குள்ளேன்னு கேட்டுருவோம். ஆப்ஷன் ஏ 2028, ஆப்ஷன் பி 2030 இப்படி வச்சு விட்ருவாங்க. ஆக்சுவலி என்ன ஆன்சரு 2035, 36 இதுதான். ஸோ இந்த ஏமை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வரக்கூடிய 2 முக்கியமான இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ 3.0 சிங்கிள் விண்டோ. அது மட்டும் கிடையாது, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிப்காட் பார்க்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 கோடியில். ஸோ இது மூலமாக இந்த பர்டிகுலர் இந்த சிங்கிள் விண்டோ மூலமாக நீங்கள் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்க தேவையில்லை. இன்ஸ்டெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்னும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியாக பண்ண முடியும். நம்மளால் காம்படிட்டிவாகவும் இருக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொருட்கள் வந்துட்டு மற்ற பொருட்களோட கம்பேர் பண்ணுறப்ப காம்படிட்டிவாகவும் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இப்போது இது தாண்டி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு நம்ம டெக்ஸ்டைல் செக்டாரில் திருப்பூர் ரீஜனில் தான் வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட நெட்வேர் போர்டுன்னு ஒன்று கொண்டு வாங்க, ட்ரேட் சென்டரும் இங்கே எங்களுக்கு கொடுங்க, சென்னையில் இருக்க மாதிரி ட்ரேட் சென்டர் ஒன்று கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ். இப்போ என்விரான்மெண்ட் ஓரியன்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ். ஏற்கனவே 2024 ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பேர் டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட். டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் கவர் அப்படிங்கிறது வந்துட்டு கோஸ்டல் ரீஜனில் மேங்க்ரோவ் கவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. நேச்சுரல் கேலமிட்டி லைக் சுனாமி மற்ற இஷ்யூஸ் வர்றப்ப நம்ம நிலங்களை கடலுக்குள்ளே கொண்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு தடுப்பாக தான் அந்த மேங்க்ரோவ்ன்றது இயற்கையாகவே வேலை செய்யுது. அதுக்கான ஒரு திட்டம் தான் டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட் 2024 கொண்டு வந்த ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு வேர்ல்டு பேங்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 பேரும் பேரலாக ஃபண்டு பண்ணுறாங்க. இப்போது இதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதான் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த டிஎன் ஷோர் ப்ராஜெக்டில் ஏற்கனவே நம்ம வந்துட்டு கம்யூனிட்டி ரிஸ்டோரேஷன் மாடல்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த கம்யூனிட்டி ரிஸ்டோரேஷன் மாடல் ரொம்ப முக்கியமானது என்னென்னா வில்லேஜ் மேங்க்ரோவ் கவுன்சில்னு ஒன்று வச்சு ஸோ வந்துட்டு ஒரு 10 கோஸ்டல் டிவிஷனை வச்சு ஏற்கனவே கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 258 ஹெக்டார்ஸ் ஆஃப் நியூ மேங்க்ரோவ் பிளான்டேஷன்ஸ்ன்ட்டு நம்ம பிளான் பண்ண போகிறோம் இந்த வருஷம். 258 ஹெக்டார்ஸ். அதே மாதிரி ரீஸ்டோர் பண்ணுறது மேங்க்ரோவ் ரீஸ்டோரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 413 ஹெக்டார் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 672 ஹெக்டார்ஸ் வந்துட்டு சரியாக போகுது இந்த மேங்க்ரோவ்ஸில் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நியூ பிளான்டேஷன் மேங்க்ரோவ் பிளான்டேஷன் அதிகமாக நம்ம பண்ணுறதா இருக்கிறோம் அண்டர் தி டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கடலூர் தான். ஸோ கடலூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 ஹெக்டார் நம்ம வந்துட்டு மேங்க்ரோவ் பிளான்டேஷன் புதுசாக பண்ண போகிறோம். அதை தாண்டி நாகப்பட்டினம் 58 ஹெக்டார், அடுத்து மயிலாடுதுறை, அடுத்து ராமநாதபுரம். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கேட்கலாம்னா ஸ்டேட்மெண்ட் 1ல் டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட் பற்றி ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2ல் பார்த்தோன்னா இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டில் எந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நியூ பிளான்டேஷன் அதிகமாக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு கடலூர் 110 ஹெக்டார், கடலூர், நாகப்பட்டினம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, ராமநாதபுரம். இதே மாதிரி ரீஸ்டோரேஷன் ஆஸ்பெக்டில் இப்போ நியூ பிளான்டேஷன் ஓகே, ரீஸ்டோரேஷன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் கடலூர் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 165 ஹெக்டார் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி ராமநாதபுரம் இருக்குது, அடுத்து மயிலாடுதுறை. நீங்கள் லிட்டரலாக உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கேட்கலாம், விச் அமாங் தி ஃபாலோவிங் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நம்மளால் மேங்க்ரோவ் பார்க்க முடியும்னு கேட்கலாம். என்னென்னு பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்ன இருக்குது, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கடலூர், இங்கே எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் மேங்க்ரோவ்ன்றது பார்க்கணும். கிட்டத்தட்ட எத்தனை டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 டிஸ்ட்ரிக்ட்ஸில் கிட்டத்தட்ட அவங்க அலோகேட் பண்ணியிருந்துருக்குறாங்க பார்க்க முடியும். மோர் தென் 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அது அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் NCCR நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மேங்க்ரோவ் பிளான்டேஷன் பண்ண முடியும்ன்றத NCCR சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டு விட்ருவோம். கொஸ்டின் ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி இப்போ என்விரான்மெண்ட்டை பார்த்தா மட்டும் இல்லை, காம்ப்ரிஹென்சிவ் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நடக்காமல் மெடிக்கேஷன் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி செலவு பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு 11 டிஸ்ட்ரிக்டில் 20 கோடி செலவு பண்ணுறாங்க. 11 டிஸ்ட்ரிக்ட் ஒரு 100 கான்ஃப்ளிக்ட் ப்ரோன் வில்லேஜஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு
தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசினாலே இது சம்மந்தமான ப்ரிலிம்ஸ் ஃபேக்சுவல் டேட்டா வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டின்றது இருக்குது. என்னென்னு பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 10,098 crore ஃபார் தி 2026-27. இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட்னுடைய டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி. ஆனால் டேக்ஸ் ரெவன்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது 4 லட்சம் கோடி. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட டெபிசிட் மட்டுமே எவ்வளோ இருக்குது, 55,775. அப்படின்னா வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது 4 லட்சம் கோடி, ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது 3.5 லட்சம் கோடி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55,000 கோடி உங்கள்கிட்ட டெபிசிட்டில் இருக்குது. பட் ஓவராலாக ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1.22 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ் பர் அஃபிஷியல் டேட்டா 2026-27க்கான ஒரு ப்ரொஜெக்டட் ஜிஎஸ்டிபி எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 40 லட்சம் கோடி நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டைரக்ஷன்ஸ் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெப்ட் லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் ஜிஎஸ்டிபியில் 3% இருக்கலாம். நம்மளுடைய ப்ரொஜெக்டட் டோட்டல் ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டு விட்ருவாங்க, 40.74. இதில் 3% தான் அப்ராக்சிமேட்டாக இப்போ இருக்கக்கூடியது இருக்குது. இப்போ ஓவராலாக இதை ஒரு கொஷினாகவும் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலாம். எந்த மாதிரி வைக்கலாம் பாருங்கள். ஓவராலாக நீங்கள் ரெவன்யூ அஸ் வெல் அஸ் ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி பாருங்கள். டேக்ஸ் கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். 2வது லீக்கேஜஸ், ரெவன்யூ லீக்கேஜஸை ப்ளக் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கிராண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிகமாக கேட்டு வாங்கலாம். 4வது ரெவன்யூவை மொபிலைஸ் பண்ணுறது. அதுதான் நம்ம வந்துட்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்பீட் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரலாம். ஸ்பீடுன்னு என்ன, சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட். சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட். இந்த அதான சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பில்டிங்ஸு அண்ட் லே அவுட் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா இட் டேக் டைம். பொதுவாகவே இது மூலமாக இப்போ யார் தான் சஃபர் ஆகிறா அப்படின்னா டெவலப்பர்ஸ் தான் சஃபர் ஆகிறாங்க. அதுக்காக ஒரு ஏஐ எனேபிள்டு ஆன்லைன் அப்ரூவல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டா இந்தியாவிலேயே ஒரு ஏஐ எனேபிள்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் அப்ரூவல் ஆஃப் தி பில்டிங் அப்ரூவல் அஸ் வெல் அஸ் லே அவுட் பிளானை கொண்டு வர ஃபஸ்ட் ஸ்டேட் நம்ம தான். ஸோ இந்த ஸ்பீடு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு இது கனெக்டட் வித் சிஎம்டிஏ, அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அடுத்து டிடிசிபி, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பன் லோக்கல் பாடிஸ் கூட இது பண்ணியிருந்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் 40 crore அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஸோ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட்ன்றது ப்ராப்பராக பண்ணோம்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ இது வந்துட்டு சரியான நேரத்தில் பண்ணுறதுனால டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ஆப்ரேஷனல் காஸ்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பிளான் ஃபார் ஏஐ ஸ்பேஸ் சி. அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பிளான் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 4,000 crore அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இதில் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க, ஏஐசிடி, நியூ டீப் சி போர்ட் டெவலப் பண்ணுறாங்க, டெடிகேட்டட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ஜோன். இந்த டெடிகேட்டட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஜோன்ன்றது எந்த ரீஜனில் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி ரீஜனில் பிளான் பண்ணுறாங்க, குலசேகரப்பட்டினம் பகுதியில். ஸோ ஓவராலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஜிஎஸ்டிபியோட ஏம் பார்த்தீங்கன்னா $1.5 trillion எக்கானமின்ற 2036 பிளான் பண்ணியிருக்கிறோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஐடி செக்டார்ன்றது நமக்கு பயங்கர சப்போர்ட் தான். இந்த ஐடி செக்டாரில் ஒரு நியூ இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா அறிவகம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். அறிவகம், இந்த அறிவகம் இனிஷியேட்டிவ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஏஐ அண்ட் இன்னோவேஷன் சிட்டியாக இருக்க போகுது அறிவகம்ன்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. செமிகண்டக்டர் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப் கொண்டு வர போகிறாங்க.
மல்டிபிள் இன்னோவேஷன் இன்குபேட்டர் சென்டர்ஸ் கொண்டு போகிறாங்க. இது எல்லாமே அறிவகத்தில் கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இதுக்காக ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி செலவு பண்ணுறாங்க. அறிவகம் ஏஐசிட்டின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஸ்டேட்னுடைய காம்படிட்டிவ்னஸை, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் க்ரோத்தை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டி டைரக்டரி ரொம்ப 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 முக்கியம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டி டைரக்டரி, இதில் மேனுஃபேக்சரர்ஸ், சப்ளை செயின், இது எல்லா டீட்டெயிலும் ஒரே இடத்துல இருக்க போகுது. இது வந்து ஒரு டிஜிட்டல் ரெபாசிட்டரி ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின் கெப்பாசிட்டி. இது மூலமாக பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் லோக்கல் இக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது, மேனுஃபேக்சர்லேருந்து சப்ளை கன்சியூமர் வரைக்கும்ன்றது வந்துட்டு ஓவராலாக ஒரு டேட்டான்றது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டி டைரக்டரி அப்படிங்கிறது கொடுக்க போது. ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் விச் கிவ் யூ ஆல் இன்ஃபர்மேஷன் ரெலவெண்ட் ஃபார் இம்ப்ரூவிங் தி மேனுஃபேக்சரிங்லேருந்துட்டு சப்ளை செயின் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கைடன்ஸ் 3.0 இதை கேட்டு விட்ருவோம். விச் அமங் தி ஃபாலோவிங் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கைடன்ஸ் 3.0. இந்த கைடன்ஸ் 3.0ன்றது ஏஐ பவர்டு இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் சிஸ்டம். இதை எதுவோட இன்டகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு அது மட்டும் கிடையாது, இது வந்துட்டு தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இதை அப்படி அப்கிரேட் பண்ணுறாங்க. கைடன்ஸ் 3.0வை தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 அப்கிரேட் பண்ணுறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நான் ரெசிடென்ட் தமிழ் பீப்புளும் பார்த்தோன்னா அவங்களுக்காக வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்க்குன்றது முன்னாடி இருந்தே இருக்குது. அது எதுண்டா கைடன்ஸ் தமிழ்நாடு கீழே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இருக்கிறது தான். அது வந்து தமிழ்நாடு டயஸ்போரா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டியாக அது இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிப்காட், அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது பார்த்தீங்கன்னா நியூ இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படிங்கிறது லெஸ் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்காக அதெல்லாம் டெவலப் பண்ண போகிறாங்க. ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years அரௌண்ட் 3,200 crores ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன். இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன்றது எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி. கேட்டு விட்டுருவான், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன். ஸோ ஏன்னா அது ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகண்ட்டாக என்ன இருக்குது, பக்கத்தில் குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட் இருக்குது, அதுக்காக இதை டெவலப் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு தேவையான பொருட்களை இங்கே கொடுக்கணுன்னு இருக்காண்டி. அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்கன்னா இன்ஸ்பேஸ் கூட வேலை செய்ய போகிறாங்க. அதாவது இந்தியாவுடைய ஸ்பேஸ் ரெகுலேட்டர் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டின்றது வந்துட்டு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டின்றது இது மூலமாக ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு ஸ்பேஸ் செக்டாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்க நம்ம பண்ணி தரப்போகிறோம். அது தமிழ்நாட்டில் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்து தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன். இந்த தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் மூலமாக நம்ம ஏஐ வந்துட்டு எந்தெந்த டெக்னாலஜிக்குள்ளே நம்ம உள்ளே கொண்டு வரோன்னு பாருங்கள். இதில் குவாண்டம் டெக்னாலஜி, அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, இதெல்லாம் சேர்த்து தான் AVGCXR. இது வந்துட்டு அப்ரிவேஷன் கொடுத்த மேட்ச் ஃபாலோவிங்கில் கேட்கலாம். AVGCXR என்னென்ன, அது ஏவின்றது அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. ஸோ இது மூலமாக ஹெல்த்து, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் வெல்ஃபேர், இந்த மாதிரி இடங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஓவராலாக தமிழ்நாடு ஐடி செக்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ஆனுவல், மோர் தென் 20 lakhs பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷனாக வந்துட்டு தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் மிஷன் அப்படிங்கிறது, தமிழ்நாடு ஏஐ மிஷன்றது இருக்க போகுது. அடுத்து டிஜிட்டல் சர்வீஸ் டெலிவரியை பொறுத்தளவில் கவர்மெண்ட் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இ-கிராம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறைய நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சர்வீஸ் சென்டரை வந்துட்டு 2வது வருஷனுக்கு கொண்டு போகிறோம், 2.0 அப்படின்ற வருஷனுக்கு. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்த முக்கியமான டாக்குமெண்ட் பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு, அதாவது டிஜிட்டல் சர்வீஸ் டெலிவரிக்காக கொண்டு வரக்கூடியது நம்ம அரசுன்றது என்னது, ஒரு வாட்ஸ்அப் சாட் பாட்டு.
ஸோ இதில் கிட்டத்தட்ட 76 சர்வீஸ் கவர் ஆகுது, 20 டிபார்ட்மெண்ட் வருது. இதை எவ்வளோ சர்வீஸ் கவர் பிளான் பண்ணுறாங்கண்டா 275 பப்ளிக் வெல்ஃபேர் சர்வீஸ் கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறது எவ்வளோ 76, கிட்டத்தட்ட 200 ஜம்ப், 76லேருந்து 275 கொண்டு வரதுக்கான வேலைகள் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ நம்ம கொண்டு வர முடியும். இது மூலமாக அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அதே மாதிரி பப்ளிக் சர்வீசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போகுது, எல்லாருக்கும் அக்சசபிளாக இருக்க போகுது. இதுக்கான வேலைகளை தமிழ்நாடு ஏஐ மிஷன் அப்படிங்கிறது பண்ணுது. அதில் வரக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்ம அரசுன்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் சாட்பாட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெப்யூட்டட் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கு கொடுக்குறோம். அப் டு 36 lakh per each ஸ்டூடெண்ட். ஸோ என்ன ஸ்கீமு, இதில் எவ்வளோ ஃபண்டு அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வெற்றி ஆண்டர்பிரனர் ஸ்கீம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம். இந்த பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமில் யார் யாருக்கு கொடுக்குறோம் பாருங்கள், ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு. அதாவது அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆதி திராவிடருக்கு கொடுக்குறோம், ட்ரைபலுக்கு சேர்த்து தான் ஆண்டர்பிரனர்ஸை கொண்டு வரதுக்காக. இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது 165 கோடின்றது ஸ்பெண்ட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள் மண்ணின் மகள் திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு, மண்ணின் மகள் திட்டம். இது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் ட்ரைபல் விமெனுக்கு. இங்கே எப்படி அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் மாதிரி இதில் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் விமெனுக்கு வந்துட்டு விமென் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபரர் இவங்களை லேண்ட் ஓனர்ஸாக மாற்றக்கூடிய ஒரு திட்டம் தான் மண்ணின் மகள் திட்டம். நல்லா பார்த்ததும் மண்ணின் மகள்னு கொடுத்துருக்குறாங்க, லேண்ட் ஓனர்ஸாக மாற்றுறாங்க. ஓகே, இதுக்காக வந்துட்டு ஒரு 20 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அடுத்து அயோத்திதாசர் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்துட்டு ஹேபிடேட் அவர் வந்துட்டு ஒரு வீடு கட்டி தர்றது. இது வந்து ஆதி திராவிட ஹேபிடேஷன் பண்ணி தர்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம்ன்றது. இது எதுக்காகண்டா ட்ரைபல் ஹேபிடேட்ஸ்க்கான பேசிக் அமெனிட்டிஸ், தண்ணி ரெடி பண்ணி தரது, பாத்ரூம் கட்டித்தரது, இந்த மாதிரி வேலைகள், ஸ்கூல்ஸ் கட்டித்தரது, அதுக்கான வேலைகள் வந்து ஆன்றோர் மேம்பாட்டு திட்டத்தில் பண்ணித்தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 250 crores அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 2000 EV சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 5 yearsல கொண்டு வரதுக்கான நம்ம ஒரு பிளான்ன்றதை பண்ணுறோம். இது எங்கெங்கே அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட்ன்றது பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 ஸ்டேஷன்றது வந்துட்டு ஃபஸ்ட் ஃபேஸில் 1000 ஸ்டேஷன் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறோம். மெயினாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி ரீஜனை நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இதுக்காக வந்துட்டு தமிழ்நாடு கிரீன் கார்பரேஷன் லிமிடெட் என்ன சொல்லுதுண்டா, இந்த பர்டிகுலர் கார்பரேஷன் தான் என்ன பண்ண போகிறாங்க, சூட்டபிள் லொக்கேஷன்ஸை சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலமாக 1000 ஸ்டேஷன்றது ஃபஸ்ட் ஃபேஸில் கொண்டு வர போகிறோம். இதில் தெளிவாக சொல்ல இட் டிட் நாட் ஸ்பெசிஃபை டிஎன்இபின்றது நோடல் ஏஜென்சின்னு இங்கே சொல்லவில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவி ஸ்டேஷன் ரைட்டு, இதில் டிஎன்இபின்றது வந்துட்டு நோடலா அப்படின்னு சொல்லவே கிடையாது, அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவி சர்வீஸ் பண்ணுறதுக்கான பர்சனல்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 23,000 பீப்புளை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரது ரைட்டு, அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வேணும்ல, அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இது மூலமாக வந்துட்டு இவி சர்வீஸிங்கு, பேட்டரி மெயின்டெனன்ஸு, ஃபால்ட் டயக்னாஸ்டிக்ஸு, சேஃப்டி ப்ரோட்டோக்கால், மாடர்ன் டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லா சம்மந்தமான ட்ரைனிங்கிறது 23,000 பேருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years. நெக்ஸ்ட் இப்போ சமீபத்தில் இன்டர்ஸ்டேட் மெட்ரோ ரயில் நம்ம கொண்டு வர பிளான் பண்ணியிருந்துருக்கிறோம். இன்டர்ஸ்டேட் மெட்ரோ ரயில் இது எங்கே அப்படின்னா கொசூரில் வந்துட்டு பொம்மசந்திரா அப்படிங்கிற இடம், கர்நாடகா. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், தமிழ்நாடு கர்நாடகா இணைக்கக்கூடிய இன்டர்ஸ்டேட் மெட்ரோ ரயில் திட்டம் கொசூரில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பொம்மச்சந்திரா அப்படிங்கிற இடம். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே 11 கிலோமீட்டர், கர்நாடகாவில் 12 கிலோமீட்டர். இது வந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்ஸ்டேட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்க போகுது கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஹோம்னு ஒரு திட்டம், மை ஹோம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதில் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், 1,00,000 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். மை ஹோம் அப்படின்னா என்ன, அதாவது சென்னை மாதிரி ஒரு பெரு நகரங்களில் வாழக்கூடியவங்க வாடகை கட்டுறதுக்கே அவங்க சம்பளம் பகுதி போயிடும். அதை சரி பண்ணுறதுக்கானது இப்படி ஒரு அற்புதமான திட்டம். இது என்னென்னா மெட்ரோபாலிட்டன் யூத் அண்ட் ஃபேமிலி ஹவுஸ் ஸ்கீம். மெட்ரோபாலிட்டன் இது இப்படியே கொடுத்து விட்ருவாங்க. மெட்ரோபாலிட்டன்
யூத் அண்ட் ஃபேமிலி ஹவுசிங் ஸ்கீம். இதை வந்துட்டு இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? தமிழ்நாடு அர்பன் ஹெபிடேட் போர்டு. இதில் எத்தனை ஹவுசிங் யூனிட் டெவலப் பண்ண போகிறாங்க? 1,00,000 ஹவுசிங் யூனிட்ன்றது அடுத்த 7 வருஷத்துக்கு டெவலப் பண்ண போகிறாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகுது அப்படின்னா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக ஸ்பெண்ட் பண்ண போகுது. கிட்டத்தட்ட 3,500 கோடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறது த்ரூ தி ஸ்டேட் ஷெல்டர் ஃபண்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ண போகுது. ஸோ அடுத்து பாருங்கள், டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் ஸ்கீம்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு மை ஹோமில். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஹவுசிங்ன்றது லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு, யூத் அவங்க வந்துட்டு அவங்க இன்கம் தகுந்தாப்பில் ரெண்டல் அப்படின்றது கட்டுறதுக்கான ஒரு வேலையாக இருக்கும் போது இது மூலமாக ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் சென்னை மாதிரி சிட்டிஸில் ஒரு அனைவருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹை குவாலிட்டி லைஃப், சேஃப் ஹவுசிங் ஆல் அப்படிங்கிறத எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான திட்டமாக மை ஹோம் அப்படிங்கிற திட்டம் இருக்க போகுது. அடுத்து பாருங்க, வெற்றி வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. யாராருக்குள்ள இப்போ குச்சா ஹவுசஸ் இருக்கோ அவங்களுக்குலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 70,000 ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 70,000 ஹவுசஸ் அப்படிங்கிறது கட்ட போகிறோம். 70,000 ஹவுசஸ். இந்த பர்டிகுலர் வெற்றி வீடு கட்டும் திட்டம், வெற்றி வீடு திட்டம், இது கலைஞரின் கனவு இல்லத்தை ரீப்ளேஸ் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 1, வெற்றி வீடு திட்டம். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, வெற்றி வீடு திட்டம் கே கலைஞரின் கனவு இல்லம் கேகேஏ ரீப்ளேஸ் பண்ணுதா? ஆமாம், கேகேஏ ரீப்ளேஸ் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த காஸ்ட் ஆஃப் பெர் ஹவுசிங் யூனிட் அப்படிங்கிறது எவ்வளோ? 5 லட்சம். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 3.1 லட்சம், இப்போ எவ்வளோ? 5 lakhs. ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கலாம். வெற்றி வீடு திட்டம் இது கலைஞரின் கனவு இல்லத்தை ரீப்ளேஸ் பண்ணதா? ஆமாம். எவ்வளோ? ஒரு ஹவுஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்கலான்னு பாருங்களேன். நம்மளும் இப்போ கொஷின் இதெல்லாம் கேட்கலாம் எப்படின்னா, நம்மளும் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பல வருஷமாக, கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஹட் ஃப்ரீ, அதாவது குடிசை இல்லாத ஒரு மாநிலத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறோம். பட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இது மெயின்ஸ் கொஷினில் கேட்கலாம். அதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணுறப்ப எதை பற்றி பேசலாம்? மைஹோம் பற்றி பேசுங்க, வெற்றி வீடு திட்டத்தெல்லாம் பற்றி பேசுங்க. அதுக்கு காரணம் என்ன? இன்னும் ஹட்ஸ் இருக்குது. என்ன காரணம்? இன்சபிஷியன்ட் ஃபண்டிங். அதே மாதிரி வந்துட்டு பெனிஃபிஷியனுடைய இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷனில் வரக்கூடிய எரர். அடுத்து பாருங்க, நியூ ரூஃப்டாப் சோலார் சப்சிடி ஸ்கீம். போன கவர்மெண்ட் பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, பட் இவங்க கொடுக்குறாங்க. நியூ ரூஃப்டாப் சோலார் சப்சிடி ஸ்கீம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் பார்த்தோன்னா பிரதான் மந்திரி சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா, முஃப்த் பிஜ்லி யோஜனான்றதான் இருக்கு. அந்த ஸ்கீமோட மெர்ஜ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் வீடுகளில். இதுக்கு எக்ஸிஸ்டிங் சப்சிடி நம்ம பிரதான் மந்திரி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 78,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி 1 லட்சமாக கொடுக்குறாங்க. இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, 1 லேக்காக கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 50 கோடி நம்ம தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது மூலமாக என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல ட்ரோபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டும், நல்ல வெயில் கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டில் தாராளமாக சோலார் கெப்பாசிட்டின்றது இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம லோவர் கெப்பாசிட்டி தான் நம்ம வச்சுட்ருக்கோம். நம்ம யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை நம்மளுடைய கெப்பாசிட்டியை. இப்போ இதை யார் பண்ண போகிறா அப்படின்னா தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் தான் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டியை மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 320 மெகாவாட் தான் இருக்குது. இதே மற்ற ஸ்டேட்டில் பாருங்கள், குஜராத்தில் தான் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 2,900 மெகாவாட் கெப்பாசிட்டி இது மூலமாக வச்சுருக்குறாங்க. ரூஃப்டாப் மூலமாகவே 2,900. கேரளாவில் 1,200 மெகாவாட். கேட்டு விட்டுறலாம், ப்ரிலிம்ஸில் கேட்டுடலாம். ரூஃப்டாப் சோலார் கெப்பாசிட்டியில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது? குஜராத். 2வது கேரளா, அடுத்து ராஜஸ்தான் 1000, அடுத்து ஆந்திரா 800. கேட்டு விட்டலாம். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கேட்கலாம். நம்ம இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? வெறும் 320 மெகாவாட் தான் இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ஜஸ்ட்டு 1,000 crores தான், 1,050 கோடி தான் நம்ம வந்துட்டு 1,050 கோடி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமானது என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்டை குளோபல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்காக நம்ம 42 கோடி செலவு பண்ண போகிறோம். யாருக்காண்டா தமிழ்நாடு ரூரல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்தி நம்ம கொண்டு வர போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 2 கோடி செலவு பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலைட் ஸ்போர்ட்டிங் டேலண்ட் அப்படிங்கிறது ஒன்று நம்ம நடத்த போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடின்றது செலவு பண்ண போகிறோம். ஓகே, அதாவது 10 ஒலிம்பிக் சென்டர் 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு வைக்க போகிறோம். 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரப்போகுது. இதுக்காக 50 கோடின்று செலவு பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் கிடையாது, 5 crore தனியாக செலவு பண்ண போகிறாங்க. இது பர்டிகுலர் 8 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கிறது தான் நம்ம தனியாக செலவு பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டூரிசம் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வர போகிறோம். சஸ்டைனபிள் டூரிசம் டெவலப்மெண்ட் ஃபண்டு இது ஒரு ஸ்டாச்சுட்டரி ஃபண்டாக இருக்க போகுது. ஸோ இந்த சஸ்டைனபிள் டூரிசம் டெவலப்மெண்ட் ஃபண்டு மூலமாக நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 3 ரிவர் ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த டூரிசமை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 3 ரிவர் ஃப்ரண்ட்டில் தாமிரபரணி, வைகை, காவேரி இந்த 3லையுமே வந்துட்டு டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இதை நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் நம்ம வந்துட்டு ஒரு 200 crore நம்ம எடுக்கிறதா இருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது 53 கோடி ரிவர் டூரிசம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வித் திஸ் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 ரொம்ப ப்ராப்பராக டீகோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, குரூப் 2 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, குரூப் 4 மாணவர்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போது. ஃபார் யுவர் குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பட்ஜெட் பார்ட் 1 போட்டுருக்கிறோம், 2வது அக்ரி பட்ஜெட்டும் போடுறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பாருங்கள். இதை தாண்டி யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் பசங்களுக்காக. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது. அதில் குரூப் 2க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்ச் அப்படிங்க நம்ம போயிட்டுருக்கு. அதில் விருப்பப்படுறவங்க தாராளமாக பிங் வித் தி பிலோ நம்பர். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.